चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 17/3/1982. சங்கம யுகத்தின் விசேஷ வரதானம் அமர்பவ. இன்று பாப் தாதா தன்னுடைய ஒவ்வொரு கல்பத்தின் அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். யார் யார் உயர்ந்த பாக்கியத்தின் அதிகாரி ஆகியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றார். அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து இன்று பாப்தாதா அவர்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்து புன்சிரித்து கொண்டிருந்தார்கள். பிரம்மா பாபா கூறினார், உலகத்தினர் இந்த மாதிரி ஆத்மாக்களும் சிரேஷ்டமாக ஆக முடியும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைகளின் மீது மேல் உங்களுடைய பார்வை சென்றுள்ளது. உலகத்தினரின் பார்வையில் மிக சாதாரண ஆத்மாக்கள். அவர்களை பாப்தாதா தன்னுடைய கண்களின் மொனியாக ஆக்கிவிட்டார். முற்றிலும் நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களை உலகின் எதிரில் மிக சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆக்கிவிட்டார். பாப்தாதா தன்னுடைய சேனையின் மகா வீரர்களை, ஆயுதம் தரித்த ஆத்மாக்களை, யார் யார் சர்வசக்திவானின் பாண்டவ சேனையின் மைதானத்தில் வந்து நிற்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்திருப்பார்? எவ்வளவு அதிசயமான சேனை! உலகத்தின் கணக்குப்படி படிக்காதவர்களாக தென்படுகிறார்கள். ஆனால் பாண்டவ சேனையில் இவர்களுக்கு ஞானம் நிறைந்தவர்கள் என்ற பட்டம் கிடைத்திருக்கிறது. அனைவரும் ஞானம் நிறைந்தவர்கள் தான் இல்லையா? உடலால் காரியங்கள் செய்வது, அதாவது நடப்பது, எழுந்திருப்பது கூட கடினமானது. ஆனால் பாண்டவ சேனையின் கணக்கில் பார்த்தால் ஒரு நொடியில் பரந்தாமம் சென்று வர முடியும். அவர்களோ ஒரு இமய மலை மேலே ஏறி கொடியை பறக்க விடுகிறார்கள். ஆனால் சிவசக்தி பாண்டவ சேனை 3 உலகங்களிலும் தன்னுடைய கொடியை பறக்க விட்டிருக்கிறார்கள். வெகுளியானவர்கள், ஆனால் அந்த மாதிரி சாமர்த்தியமுள்ள விவரமானவர்கள் விசித்திர தந்தையின் குழந்தைகள். விசித்திர தந்தையே தன்னுடையவராக்கி ஆக்கிவிட்டார்கள். அந்த மாதிரி சேனையை பாப் தாதா பார்த்து புன்சிரித்து கொண்டிருந்தார். பாரதத்திலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உண்மையான பிராமணர்களாக சாதாரண ஆத்மாக்களே ஆகின்றார்கள். தற்சமயத்தில் மிக முக்கியமானவர்கள், விஐபி என கூறப்படுபவர்கள் அனைவரின் பார்வையில் இருக்கிறார்கள். ஆனால் தந்தையின் பார்வையில் யார் இருக்கின்றார்? அந்த பெயர் பெற்றவர்கள் உலக ஆத்மாக்கள் மூலமாக சுயநலத்தின் காரணமாக மகிமை செய்யப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அல்ப காலத்தின் மகிமை இருக்கின்றது. இந்த நேரம் மகிமை இருக்கும், அடுத்த நேரம் இருக்காது. ஆனால் சங்கமயுக பாண்டவ சேனையின் பாண்டவர்கள் மற்றும் சக்திகளின் மகிமை முழு கல்பமும் நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் அழியாத தந்தையின் வாய் மூலமாக என்ன மகிமை கூறப்படுகின்றதோ அது அழியாததாக ஆகிவிடுகின்றது. எனவே எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? எப்படி இன்றைய காலத்து ஏதாவது பெயர் பெற்ற சிரேஷ்ட ஆத்மா யாரை குருவாக மதிக்கின்றார்களோ, ஒருவேளை அவரும் ஏதாவது வார்த்தை யாருக்காவது கூறிவிட்டார் என்றால், குரு கூறியிருக்கிறார், சத்தியமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் இருப்பார்கள். நிச்சயத்தின் ஆதாரத்தில் போதை இருக்கும். அதுபோல உங்களுடைய மகிமையை யார் செய்கின்றார்? நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் என்று யார் கூறுகின்றார் என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? வரமளிக்கும் வள்ளல் என்று கூறினாலும், பாக்கியத்தை உருவாக்குபவர் என்று கூறினாலும், பாக்கியத்தை வழங்குபவர் என்று கூறினாலும், அந்த மாதிரி தந்தையிடமிருந்து சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு எத்தனை பட்டங்கள் கிடைத்திருக்கின்றன.
உலகத்தில் எவ்வளவுதான் பெரிய பெரிய பட்டங்கள் இருந்தாலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களின் ஒரு பட்டத்திற்கு எதிரில் அந்த அநேக பட்டங்களும் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி குஷி இருக்கின்றதா? சங்கம யுகத்தின் விசேஷ வரதானம் எது? அமர் தந்தையிடமிருந்து அமரராகுங்கள். சங்கம யுகத்தில்தான் அமரராகுக என்ற வரதானம் கிடைக்கிறது. இந்த வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்கிறீர்களா? போதை இருக்கிறது, குசி இருக்கிறது, நினைவு இருக்கிறது. ஆனால் அமரராகுக என்ற வரம் பெற்றவராக ஆகியிருக்கின்றீர்களா? எந்த யுகத்தின் எந்த விசேஷம் இருக்கின்றதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்துகின்றீர்களா? ஒருவேளை இப்பொழுது இந்த வரதானத்தை பெறவில்லை என்றால் பின்னர் ஒருபொழுதும் இந்த வரதானம் கிடைக்க முடியாது. எனவே நேரத்தின் விசேஷத்தை தெரிந்து அமரராகுக என்ற வரம் பெற்றவராக ஆகியிருக்கிறேனா என்று உங்களை சோதனை செய்யுங்கள். அமரன் என்று கூறுங்கள், நிரந்தரமாக கூறுங்கள். இந்த விசேஷ வார்த்தையை அடிக்கோடிடுங்கள். அமர்நாத் தந்தையின் குழந்தைகள் ஒருவேளை அமரராகுக என்ற ஆஸ்திக்கு உரியவராகவில்லை என்றால் என்னவென்று கூறுவது? சொல்வதற்கு அவசியமில்லையா என்ன? எனவே மதுபன் வரதானி பூமியில் வந்து நிரந்தர வரம் பெற்றவராகுங்கள். நிரந்தர வரம் பெற்றவராகுக. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் பாப் தாதாவின் கண்களில் நிரம்பியிருக்கும் கண்ணின் மொழிகளுக்கு எப்பொழுதும் வரமளிக்கும் வள்ளலிடமிருந்து வரதானத்தை பிராப்தியாக செய்து வரமளிக்கும் மூர்த்திகளுக்கு, சிரேஷ்ட பாக்கியவான் மூர்த்திகளுக்கு, எப்பொழுதும் உலகின் எதிரே மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாகி உலகை ஒளிமயமாக்கும் அந்த மாறி சங்கம யுகத்தின் பாண்டவ சிவசக்தி சேனைக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். என்ன நினைக்கின்றீர்கள்? பெரும்பான்மையானோர் தந்தைக்கு சமமான ஆசிரியர் தரம் உள்ளவர்கள் தான் இல்லையா? டீச்சர் என்றால் பறக்கும் கலை உள்ளவர். அந்த மாதிரியே தான் இருக்கிறீர்கள் இல்லையா? நல்லது. இன்றோ சுற்றி வந்த செய்தி மட்டும் கூறினோம். இப்பொழுது பாரதம் மற்றும் வெளிநாட்டினர் நடைமுறையில் அடையாளங்களை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் ஏதாவது விஷயம் நடந்தது என்றால் 100 வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்று கூறுகிறார்கள். அனைத்து விசித்திர விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இவை விசித்திர தந்தையை பிரத்யட்சம் செய்யும். இப்பொழுது என்ன ஆகுமோ என்று அனைவரின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளியாகின்றன. அனைவரின் புத்தியில் இந்த கேள்விக்குறி தெளிவாகிவிட்டது. பிறகு என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது என்ற வார்த்தைகள் வெளியாகும். தந்தை வந்துவிட்டார் என்ற கேள்விக்குறி அகன்று முற்றுப்புள்ளியிடப்பட்டுவிடும். எப்படி கடைந்த வெண்ணெய் எடுக்கப்படுகின்றது, அதே போல முதல் குழப்பம் ஏற்படும், பின்னர் வெண்ணெய் வெளியாகும். அப்படி இந்த கேள்விக்குறி என்ற குழப்பத்திற்கு பின் பிரத்யட்சம் என்ற வெண்ணெய் வெளியாகும். இப்போது மிக வேகமாக குழப்பம் தொடங்கிவிட்டது. நாலாபுறங்களிலும் இப்பொழுது பிரத்யட்சம் என்ற வெண்ணெய் உலகின் எதிரில் தென்படும். ஆனால் இந்த வெண்ணெயை அருந்துபவர்கள் யார்? சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் தான் இல்லையா? அனைவரும் ஃபரிஸ்தாக்கள் உங்களை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. அனைத்து பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கும் பிராப்தி செய்விக்கும் அனைவருக்கும் பகுத்தறியும் கண்ணை தானமாக கொடுக்கும் மகாதானிகளுக்கு, அனைவருக்கும் திருப்தியின் வரதானம் கொடுக்கும் வரமளிக்கும் திருப்தியான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தன்னுடைய பிராப்தியின் இறக்கைகள் மூலமாக மற்ற ஆத்மாக்களை பறக்க வைக்கும், எப்பொழுதும் பறக்கும் கலை உள்ள, எப்பொழுதும் தன் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய, உலகின் எதிரில் வெளிப்படக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।